உங்களுக்கு இதுவரையிலும் தெரியாத ஒரு உண்மையான ரகசியத்தை சொல்லி தரேன், தெரிஞ்சுங்க. ஒரு பொருள் தனக்கு கிடைக்கலன்றதுக்காக அந்த பொருளை வெறுக்கிறான் பாத்தியா, அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான மனுஷன். ஒரு பொருள் தனக்கு கிடைச்சாலும் அந்த பொருள் தனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட தன்னை சார்ந்த மற்றவங்க யாருக்கும் அந்த பொருள் கிடைக்கலன்றதுக்காக அந்த பொருளை வெறுக்கிறான் பாத்தியா, அவன் தான் தலைவன். தனக்கு கிடைச்சா கூட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எது எல்லாருக்கும் கிடைக்கலையோ, சமமாக போய் சேரலையோ, அதை எவன் எதிர்த்து நிற்கிறானோ, எது அதை வெறுக்கிறானோ, அவன் தான் உண்மையான தலைவன். அந்த மாதிரி நிகழ்காலத்தில் பல தலைவர்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு நான் ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுகிறேன். அவர் தான் உலக நாயகன் கமலஹாசன் சார். கமல் சார்னு சொன்னதான் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணும் சொல்லுங்களேன்? நல்லா நடிப்பார், அரசியலில் வந்திருக்காரு, கவிதை எழுதுவார், பாட்டு பாடுவார், பாட்டு எழுதுவார், இது எல்லாமே தோணும். இருந்தாலும் இது கூட சேர்ந்து இன்னொன்று தோணும். அது என்னன்னு கேட்டால், கமல் சார் பேசுகிறது புரியவே மாட்டேங்குது, கமல் சார் பேசுகிறது ஏன் புரியலை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். இதுக்கான விளக்கத்தை கூட நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். கமல் சார் பேசுகிறது நல்லாவே புரியும். அவர் தமிழில் தான் பேசுவார். தமிழ் மட்டும் தான் தெரியும் நினைக்காதீங்க, அவருக்கு பல மொழிகள் தெரியும். அவருக்கு எத்தனை மொழி தெரியும் அவரே சொன்னாதான் உண்டு. ஏன்னா பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. ஒரே பிரேமில் கூட பல மொழிகள் அவர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கோம். இருந்தாலும் கூட அப்படி இருக்கக்கூடிய கமல் சார் பேசுறது நமக்கு ஏன் புரியலன்னு இந்த மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம நாட்டில் ஜாதிகளும் இருக்குது, மதங்கள். சரி வேணாம், ஜாதி மதம்லாம் வேணாம். நம்ம நாட்டில் பேயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேய் வருதுன்னா உங்களுடைய கற்பனைக்கு என்ன தோணும்? பேய் நைட்டு 11 மணிக்கு மேலே வரும். பேய் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு போயிட்டால் அந்த மல்லிகைப்பூ வாசமாக வீசும். பேய்க்கு காலே இருக்காது, ஆனால் காலில் பார்த்தீங்கன்னா சலங்கை கட்டியிருக்கும். இந்த மாதிரி பல புரளிகள் கட்டி விட்டுருக்காங்க. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பேய்களை இரவு நேரத்துலையும் சரி, எந்த ஒரு சமயத்துலையும் நீங்கள் நேருக்கு நேராக இது வரையிலும் யாருன்னா பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் யாருமே பார்த்துருக்கவே முடியாது. இந்த தாத்தா கதை, பாட்டி கதை, கட்டுக்கதை, இந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயசாகுது? இத்தனை வயசில் இது வரையிலும் பேயை நீங்கள் நேருக்கு நேரு பார்த்துருக்கீங்களா? இல்லை பேசியிருக்கீங்களா? இல்லை அதை பார்த்து பயந்துனா ஓடி இருக்கீங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஒரு கட்டுக்கதை. இரவு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பேய் வரும். ஏன்னா பகலில் வந்தால் பேய் உன்னை பார்த்து பயந்து ஓடுமா? அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கட்டுக்கதை என்னன்னு கேட்டால், நைட்டில் தான் வரும், ஆள் இல்லாத சமயத்தில் தான் வரும், அதுவும் தனியாக இருக்கும்போது தான் வரும், கால் இல்லாத பேய் சலங்கை கட்டிட்டு வரும், பூ வச்சுட்டு வரும், அதுவும் வெள்ளை துணி யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வராங்க. ஸ்கூல் போகிற பசங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. ஆனால் நைட்டில் பேய் எத்தனை மணிக்கு வந்தாலும் வெள்ளை துணி மட்டும் தான் கட்டிட்டு வரும். அதுலேயும் ஆண் பேய்லாம் இப்போ காட்டுறது கிடையாது, பெண் பேய்கள் மட்டும்தான் வருதான். இந்த மாதிரி எவ்வளோ கட்டுக்கதைகள் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரையிலும். ஆனாலும் இதுவரையிலும் கூட உங்களுடைய அனுபவத்தை தொட்டு சொல்லுங்கள். இதுவரையிலும் யாராவது ஒருத்தவங்க பேயை நேருக்கு நேர் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. அது எல்லாமே அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன போட்டு என்ன சொல்லி திணிச்சு வச்சுருக்காங்கன்னு கேட்டால், பேய் இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரியான தோற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அதே மாதிரி தான் கமல் சார் பேசுகிறது நல்லாவே புரியும். அவர் ரொம்ப ஆய்ந்து சிந்தித்து ஒரு அழகாக தீர்க்கமான ஒரு மொழியை சொல்லுவார். இருந்தாலும் கூட அதை புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காகவே பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் பேசுகிறது புரியல, அவர் பேசுகிறது புரியலன்னு சொல்லி சொல்லி நம்மளுடைய மனசில் என்ன பதிச்சு வச்சுருக்காங்க? கமல் சார் பேசுகிறது புரியலை. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்றைக்குன்னா சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் பேசுகிறது புரியலை இல்லை, அவர் பேசுகிறது மக்களுக்கு புரியக்கூடாது. அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தலைக்கியாக மாற்றி சொல்லியிருக்காங்க. ஏன் கமல் சார் பேசுகிறது புரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி மதங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் ஒரு துளி கடுகளவு கூட என்ன பண்ண மாட்டார்னா அவர் ஏற்றுக்கவே மாட்டார். மனிதர்களை எது எதெல்லாம் பிரிக்குதோ, அது ஜாதிகளாக இருந்தாலும் சரி, மதங்களாக இருந்தாலும் சரி, மொழிகளாக இருந்தால் கூட சரி, மனிதனையும் இன்னொரு மனிதனை எதெல்லாம் பிரிக்குதோ, சடங்குகளாக இருக்கட்டும், மூட பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வேறு இருக்கக்கூடியவர், அது எல்லாத்தையும் வெறுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் உலக நாயகன் கமலஹாசன் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ நடிகர் இருக்காங்க, அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, விரல் விட்டு எண்ணவே முடியாது. இன்றைக்கி சாதாரண இருக்கக்கூடிய மக்களை விட நடிகர்கள் அதிகமாயிட்டாங்க, அந்த மாதிரி கூட வேடிக்கையாக சொல்லலாம். அவ்வளோ நடிகர்களில் யாராவது ஒரே ஒரு நடிகர் இந்த மாதிரி கமல் சார் சொல்லக்கூடிய இந்த வாதங்களை நீங்கள் முன் வச்சது வரையிலும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் பெரும்பாலும் கேள்விப்படவே முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன நடிகர் வரலையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த ஜாதி மதம் வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த நடிகர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த ஜாதிகள் மதங்களில் பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையிலே நம்ம இன்றைக்கி ஜாதிகளே இல்லைன்னு சொல்லிட்டாலும் கூட சரி, ஆனால் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஜாதிகள்ன்ற ஒரு மூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் யாருன்னு கேட்டால் உலக நாயகன் கமலஹாசன் சார். இன்றைக்கி யார் வேணாலும் சொல்லிடலாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அதெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன், யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனாலும் கூட நம்ம நாட்டில் இன்னுமே இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலைகள் நடந்துருக்கு, வீட்டை எரிக்கிறாங்க, ஆளை எரிக்கிறாங்க, வெட்டுறாங்க, எல்லாமே நடந்துக்கின்னு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட எத்தனையோ நடிகர் இருக்காங்க. இதை எத்தனையோ நடிகர்கள் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாதுன்னு பேசியிருக்காங்களா? அவங்க பேச மாட்டாங்க. இங்கே 4 வகையான ஜாதிகள் சொல்லியிருக்காங்க பார்த்தியா, இந்த 4 வகையான ஜாதிகளில் பார்த்திங்கன்னா நிஜமான ஒரு உயர்குடி சமூகத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு கேட்டால் உலக நாயகன் கமலஹாசன் சார். ஆனால் ஜாதின்றது ஒன்று கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது கட்டுக்கதை தானே. இருந்தாலும் அந்த கட்டுக்கதையில் இவங்க சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்குடி சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த இடத்துல பிறந்தவர் தான் உலக நாயகன் கமலஹாசன் சார். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் பார்த்தீங்கன்னா ஜாதியை எதுக்கணும்? என்றைக்குன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
இந்த ஜாதிகளையும் மதங்களெல்லாம் அவர் எதுக்குறாரு. அவர் கொஞ்சம் அறிவுத்தனமாக சிந்திச்சு பகுத்தறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, சிந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாருன்றது காரணத்தால் தான் படத்தில் சொல்கிறாரு, பொது மேடைகளில் சொல்கிறாரு, பேசும்போது சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா சமயங்கள்லையும் சொல்லும்போது இப்போ அவர் சொல்கிறாரு பார்த்தியா, இந்த ஜாதி மதங்கள்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அதை பின்பற்றாதீங்கன்னு. இது அப்படியே வந்து பார்த்தா மக்கள்கிட்ட அவர் சொல்கிறார், அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா மக்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்க. அவர் சொல்கிறது சரிதானே, இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிறக்க முடியும், எல்லாமே சமந்தான்ற மாதிரி நம்ம சிந்திக்க தோணும். அந்த மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, கமல் சார் பேசுகிறது புரியலைன்னு சொல்லு. ஏன்னா கமல் சார் பேசுகிறது புரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஜாதின்னு ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும், மதம்னு ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும், எல்லா மனிதர்களும் சமன்றது உனக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் கமல் சார் பேசினா புரியலன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னென்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்தும் அவர் முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கை கருத்து ரீதியான எல்லா செய்திகளும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே அறிவாளி ஆகிடுவாங்க. அப்போ அறிவாளி ஆகிறத தடுக்கணும்னா என்ன பண்ணணும், கமல் சாரை தடுக்கணும். கமல் சாரை கை கட்டி நீ என்ன பண்ணுவ, தடுத்து நிறுத்திடுவா. அவர் மிகப்பெரிய ஸ்டாரு, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாது, உலகமே பார்த்துட்டு இருக்கு. உலக நாயகன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. அவரை போய் என்ன பண்ண முடியும், நீ ஊதி அணைச்சிட முடியுமா, அணைக்கவே முடியாது. அதுக்காக தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், கமல் சார் என்ன பேசினாலும் என்ன சொல்லு, புரியலைன்னு அவர் பேசக்கூடியதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் மேலே ஒரு சாயத்தை பூசிட்டு நீ வந்து என்ன பண்ணிடு, இந்த சமயத்தில் உயிர்ந்து போயிடு, சமயத்தில் உயிர்ந்து தூக்கி வச்சுக்கோ, ஜாதி தான் இருக்குது, மதம் தான் இருக்குன்னு இன்னும் முட்டாள்தனமாகவே நீ இருன்ற காரணத்துக்காக தான் என்ன சொல்கிறாங்க, கமல் சார் பேசுறது புரியலன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சமாச்சு சிந்திங்க, ரொம்ப தெளிவாக செயல்படுங்க. வேடிக்கையாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலக மொழிகளில் படம் எடுத்தது 2 பேர் தான், உலக மொழிகளில் நடிச்சு காட்டுறது 2 பேர் தான். அது என்ன படம்னு கேட்டால் உலகத்துக்கே தெரியும். உலக மொழினா நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஆங்கிலத்தை கையில் எடுத்துருவாங்க. இந்த ஆங்கிலம் உலக மொழின்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது கிடையவே கிடையாது. உலக மொழினா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையிலும் எல்லாருக்கும் புரியக்கூடிய உலக மொழி எதுன்னு கேட்டால் சைகை மொழி தான். சைகை மூலியமாக நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் பார்த்தியா, அது மட்டும்தான் உலக மொழி. அந்த உலக மொழிகளை கையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின். உலகம் ஃபுல்லாக தெரியும் நகைச்சுவை நடிகர் சார்லின் சாப்ளின். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சார்லின் சாப்ளின் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார். பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, பேசும் படம்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு யோசிச்சிருக்காரு பழுது. அதனால் பேசாமலே நான் படம் எடுத்து வைக்கிறேன், அப்பயாச்சும் பார்த்து புரிஞ்சுங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணல, அப்பயும் அந்த தன்மை கிடையாது. இந்த மாதிரி பல செய்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நாமளும் அறிவாளியாக இருக்க முடியும், நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அறிவாளியாக இருக்க முடியும். நம்ம ஆளுங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லுவான். எதை நீ தெரிஞ்சுக்க கூடாதோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லவே மாட்டான். இப்போ இதையும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டா, சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் திறந்து வச்சது யார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் திறந்து வச்சது யாருன்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ, காமராஜர்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் அது மட்டும் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான். ஆமாம், காமராஜர் பள்ளிகளை திறந்து வச்சார். பள்ளிகளை திறந்து வச்சது காமராஜர்னா அப்போ அந்த பள்ளிகளில் பூட்டி வச்சது யார், பூட்டின பள்ளியை தானே அவர் திறந்தார். அப்போ பூட்டி வச்சது யார், இதை உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன், நீ இது கேள்விப்பட்டு இருக்க மாட்டேன், இதை பற்றி நீ கேட்டும் இருக்க மாட்டேன். என்ன காரணம்னா மூடினவங்களும் உங்ககிட்ட மூடி மறைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல தலைவராக இருக்கணும் பற்றி அந்த காரணத்துக்காக அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. நீ இதை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்க மாட்டேன். மொழி பிரச்சனைக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் மூடி வச்சாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம் 3வது மொழியாக மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தி மொழி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தி மொழி இல்லைனா இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இழுத்து மூடுனாங்க. அந்த பள்ளியை இழுத்து மூடுனது யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பள்ளிகளை மூடந்தனால விளைவாக என்ன பண்ணாருன்னா ஒரு முதலமைச்சர் பதவியிலிருந்தே விலகிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் திறந்து வச்சார். தமிழும் நம்ம ஆங்கிலமும் படிக்கிறோம். 3வதாக இருக்கக்கூடிய இந்தி மொழி தமிழ்நாட்டில் இப்போ வரையும் வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புகள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்றது கட்சி தான் மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் காமராஜர் முதலமைச்சர் ஆனார், நிறைய பள்ளிகள்லாம் திறந்து வச்சார், ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் படிக்க வச்சார். பெருந்தலைவராக இன்னி வரையும் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொண்டாடிட்டு இருக்கோம். இது எல்லாமே உண்மை தான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ காமராஜரை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு தலைவர் அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடினார் பற்றியா, அவரை பற்றி நான் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு விருப்பப்படுறேன், அதனால் நான் சொல்லலை. இதே மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் சாரும். அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு, அவர் அழகாக பேசுகிறாரு, அவர் பேசுகிறது நமக்கு புரியும். இருந்தாலும் கூட அதை நம்ம புரிஞ்சிக்க கூடாது, அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பேசுகிறது புரியலன்னு அவருடைய படத்திலிருந்து அவரையும் என்ன பண்ணியிருக்காங்க, விலைக்கு வைக்கிறாங்க. என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, அவர் பேசுகிறது நமக்கு புரிஞ்சிடுச்சா, அதை நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிந்திச்சு செயல்பட்டுறோம். என்ன எதுக்கு மூடி மறைச்சின்னு வெளிப்படையாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழும் பெரியார்களில் ஒருத்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் சாரும். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் மக்களை போய் சென்றடையவே கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அவர் பேசுகிறது புரியலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் தந்தை பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சிந்தித்து செயல்படக்கூடாது, அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லுவாங்க, பெரியார் தமிழ் மொழியை தப்பாக பேசிட்டார், பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார், அதனால் அவர் நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து
ஏன் அவர் கடவுளை வெறுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் பெரியார் தமிழ் மொழிகளில் சில நூல்களை எதிர்த்தாரு, ஏன் சில நூல்களை அவர் ஏற்றுக்கவே இல்லை, ஏன் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அவர் நம்பவே இல்லை அப்படின்ற கருத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீயும் அதை ஏன் நீ கேள்வி கேட்கவே மாட்டேன். அதை கேட்டால் நீ அறிவாளி ஆகிடுவா, நீ முன்னேறிடுவே இல்லை. நீ கடைசி வரலையும் இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களையும் இந்த ஜாதி மதங்களையும் என்ன பண்ணிக்கணும், சிக்கிக்கணும். சிலந்தி கூட்டில் சிற்றெரும்பு சில்வன்னு சிக்கிச்சுன்னா பரவாயில்ல, சிலந்தி கூட்டில் சிங்கமாயா சிக்கணும். யோசிங்க, சிந்தித்து செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. 1க்கு 2 முறை சிந்திச்சு பாருங்க. மொத்தத்தில் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கமலஹாசன் சார் பேசுறது புரியலைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அவர் ஜாதிகளும் மதங்களும் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும்ன்ற காரணத்துக்காக அவர் பேசுகிறதே நீ புரியலன்னு சொல்லிவிடு. அவர் பேசுகிறதே புரியலன்னு சொல்லிட்டா அவர் சொல்லக்கூடிய கருத்து உனக்கு போய் சேராது இல்லை. ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரு, மதம் இல்லைன்னு சொல்கிறாரு, மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது, எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை தான் அவர் சொல்லணும்னு வராரு. அதை நீ புரிஞ்சுக்காத மற்ற பேர் சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தியா, கமல் சாரே பேசுகிறது புரியலன்னு. இதை எடுத்துக்கிற அவர் என்ன பண்ணிடுற, தள்ளி விட்டுற. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை. நீ எந்த மாதிரி சிக்கி சின்ன பின்னமாக சீரழிஞ்சு இந்த சமுதாயத்தில் நின்னா கூட பரவாயில்ல, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்குது, ஒரு தலைமுறை இருக்குது, இன்னும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் பிறந்து வாழ போகிறாங்க. அவங்களும் அடிமையாக இருக்கணுமா? சிந்தித்து செயல்படுங்க. பகுத்தறிவு ரீதியாக யார் செயல்படுறாங்களோ அவங்க பக்கம் வாங்க. உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கா, ஒரு கடவுளை நீங்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களா, தப்பு கிடையாது. நீங்கள் எந்த சமயத்தை வேணாலும் என்ன பண்ணுங்கள், நம்புங்க, அந்த கடவுளை வழிபடுங்க. அந்த மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுவும் தப்பு கிடையாது. எந்த மதத்தை வேணாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்புங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளையும் புராண இதிகாசத்தில் சொல்லக்கூடிய புழுகு மூட்டைகளையும் ஒருபோதும் நம்பிடாதீங்க. இதை தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் சொல்ல வராரு. புரிஞ்சிங்கன்னா போயிடுவேன், இல்லைனா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இதே மாதிரி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்.